இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். யார் ஒருவன் தொழுகையை தெரிந்த நிலையில் விட்டுவிட்டானோ, வேண்டும் என்ற மனதுடனே விட்டுவிட்டானோ, அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றான். தொழுகையை மறதியிலே தெரியாமல் விட்டு விடுவது என்பது மன்னிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அறிந்த நிலையிலே தொழுகையுடைய நேரம் வந்தும் அலட்சியமாக ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் முனாஃபிக்காக ஆகிவிடுகின்றான். யார் ஒருவன் வேண்டும் என்று தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பார்த்து கொள்ளலாம் பின்பு, அல்லது வெள்ளிக்கிழமை தொழுது கொள்ளலாம் என்று தெரிந்த நிலையிலே மனம் தொழுகை கடமை என்று தெரிந்து, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து, அவனை தொழுகையிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த ஒரு பலாத்கார சக்தியும் அங்கு இல்லாமல் இருக்கும் நிலையிலே அவன் தொழுகையை விட்டால் அவன் முற்றிலும் அல்லாஹ்வை மறுத்தவனாக ஆகிவிடுகின்றான். இந்த நிலையிலே அவனுக்கு மீண்டும் தொழுகையை பற்றி விளக்கப்பட்டு, தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி உணர்த்தப்பட்டும் அவன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி முர்த்தத்தாக, மதம் மாறியவனாக கணக்கில் எடுக்கப்படுவான். அவன் அந்த நிலையில இறந்து விட்டால் முஸ்லிம்களுடைய கபருஸ்தானிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது, அவனை குளிக்க வைக்க கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. அப்படி இல்லாமல் குப்பை தொட்டிலே, ஒரு குப்பையிலே அவனை கிளாசி விட வேண்டும் என்பதாக இஸ்லாமிய சட்டம் சொல்லுகின்றது. அந்த நிலையிலே அவனுடைய தொழக்கூடிய மனைவி அவனுக்கு ஹலால் அல்ல, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு வாரிசாக ஆக மாட்டார்கள். எல்லா விதமான உறவுகளும் இஸ்லாமிலிருந்தும் முஸ்லிம்களிலிருந்தும் முற்றிலும் அறுபட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, பைனர் ரஜுல் வல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்குஸ் ஸலாத், ஒருவன் அவனை குஃப்ரிலிருந்து, ஷிர்கிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் இந்த தொழுகைதான். யார் இந்த தொழுகையை விடுகின்றானோ அவன் இறைவனை நிராகரித்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம் என்ன? அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழுகையிலே உறுதியாக இருப்பார்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். நம்பிக்கையாளர்கள் யார்? அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய வியாபாரமோ, தொழில்துறையோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் அவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களை விட்டு பிரிக்க முடியாத பண்பாக இந்த தொழுகையை குறிப்பிடுகின்றார். தொழுகை என்பது நம்பிக்கையாளருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான ஆழமான உறவை ஒவ்வொரு நேரத்திலும் உறுதி செய்யக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். யாரின் மூலமாக? பள்ளியின் முஅத்தினின் மூலமாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, இந்த வார்த்தையை செவிமடுத்து விட்டு, இதனுடைய நேரம் வந்ததற்கு பின்பதாக ஒரு முஸ்லிம் அங்க பாங்கு சொல்லக்கூடிய இடத்திற்கு அவன் செல்லவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை மதிக்கவில்லை, அவன் அல்லாஹ்வின் அழைப்பை மதிக்கவில்லை, அல்லாஹ்வை மறுத்து விட்டான் என்றுதான் பொருள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலே பாங்கு கூறப்பட்டு அதை ஒரு முஸ்லிம் கேட்டதற்கு பிறகு அந்த இடத்திற்கு சென்று தொழாமல் சென்றால் அவனுடைய காதிலே மறுமையிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த தொழுகை எப்போது கடமையாகின்றதோ, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையுடைய நேரத்தை அறிந்த நிலையிலே ஒரு முஸ்லிம் தவற விடுவதற்கு அனுமதி கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஆதவு ஸகாத், ஸகாத் கொடுப்பார்கள். ஒரு முஃமின்கள், ஒரு நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? அகாமுஸ் ஸலாத் வ ஆதவு ஸகாத். அவர்களது செல்வத்திலே அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, ஏழைகளின் உரிமை என்பதாக, அதை முறையாக நிறைவேற்றுவார்கள். அன்பிற்குரியவர்களே, 100க்கு